தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள அம்மா சிறுவர் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை சீரமைத்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை காந்திநகர் தொடக்கப்பள்ளி அருகே பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் பொழுதுபோக்கிற்காக அம்மா சிறுவர் பூங்காவும் இளைஞர்களுக்காக உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்பட்டன. தொடக்கத்தில் இப்பகுதியில் மக்களால் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த பூங்கா நாளடைவில் முறையான பராமரிப்பு இல்லாததாலும் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாததாலும் முடக்கப்பட்டது. இதனால் இங்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் குறைந்துள்ளது. சேதமடைந்து கிடக்கும் இந்த பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை உடனடியாக சீரமைத்து மீண்டும் மக்கள் மற்றும் குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது பேரூராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் எனி டைம் இபி ஆஃபீஸு கரண்ட் பில் கட்ட வரும்போதெல்லாம் இந்த இடத்த பின்பகுதியிலேருந்து பார்ப்பேன். ஏதோ வேற ஒரு இடமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது தான் இதுதான் அம்மா சிறுவர் பூங்கான்றது எனக்கு தெரியுது. ஆனால் இந்த இடம் இவ்வளோ கலீஜாக இருக்குன்றது நான் இவ்வளோ நாள் வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்த இன்னைக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது இப்போ இந்த கடந்த ஒரு வார காலமாக இது உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலீஜாக இருக்குது. சமூக விரோதிகளால் சாராயம் குடிச்சிட்டு இங்கேயே பாட்டில்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளாக நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அதே தெரியும். எனக்கு பின்னாடி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுத்த பராமரிப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ அவங்களும் சரி பேரூராட்சி கழக தலைவரும் சரி யாருமே இந்த இடத்த பராமரிக்கின்ற ஒரு தோணவே இல்லை. இந்த ஊத்தங்கரை பகுதியில் காந்தி நகரில் ஒரு பூங்கா ஒன்று அம்மா பூங்கா ஒன்று அமைச்சிருந்தாங்க. அமைச்ச காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. குழந்தைங்க, பெரியவங்க, இளைஞர்கள் வந்து இங்கே உடற்பயிற்சி நிலையத்துலலாம் வந்து எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து சரியான பராமரிப்பு இல்லாதனால அங்கங்கே செடி எல்லாம் முளைச்சி புதருங்கெல்லாம் உருவாகி அதில் பூச்சி, புல், பல்லி, பாம்புங்க அது இது வந்ததுனால மக்கள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப அச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி இருந்தாங்க. அதனால இது பயன்பாட்டிலே இல்லாமல் போயிடுச்சு. நாளடைவில் பயன்பாட்டிலே இல்லாமல் போயிடுச்சு. பொதுமக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு, பெரியவங்களாம் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப சிரமம். இங்கே ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. பூங்கா இருந்ததுன்னா அதை பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சீரமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ புதுசாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து இது மேலே கவனம் செலுத்தி கொஞ்சம் இதெல்லாம் சீரமைப்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பயனடைவாங்க. இந்த காந்திநகர் பகுதியில் வந்து ஒரு 250 குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு வராங்க. இந்த பகுதியில் இருக்கிற பெரியவர்கள், மாணவர்கள், சின்ன குழந்தைங்க எல்லாருமே இந்த பூங்காவை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இது பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது. நைட் நேரங்களில் வந்துட்டு மதுபானம் அருந்ததுக்கு ஏதுவாக போயிட்டுருக்குது. இந்த இளைஞர்கள் மதுபானம் அருந்திக்கிட்டு இந்த பகுதியில் பராமரிப்பே இல்லை. முள்ளு செடிங்க, போதாருங்க, இது பராமரிப்பே இல்லாமல் ஒரு 4 வருஷமாக பராமரிப்பு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து காந்தி நகர்ன்றது ஒரு கிராமத்தில் இந்த பூங்காவை உருவாக்கிட்டு இருக்காங்க. பைபாஸ் சாலை வசதியில் போகும்போது, வாக்கிங் போகும்போது ஆக்சிடென்ட்டு, விபத்துகள் நடக்கிறதுனால நிறைய ஒரு விஷயங்கள் நடக்குது. அதனால் இந்த பூங்காவை சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இதை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். செடி புதார்கள் வந்ததுனால பூச்சி புழுகுகள் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது, பாம்பு, பல்லிகள் வரும்போது பசங்க அந்த கூரான் அந்த இதுங்களை பார்த்து பயந்து குழந்தைங்க வந்து வர்றதை தடுத்து விடுனாங்க. பேரண்ட்ஸும் அது மாதிரி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இதை சுத்தகரித்து பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு சிறப்பாக கொடுக்க வேண்டும்.